ஒரு காலத்தில் மலைக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கிட்டு என்ற ஒரு சிறிய சிவப்பு பட்டம் இருந்தது. கிட்டுவின் உடலில் உலர்ந்த நிறங்கள், நீண்ட வால் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான புன்னகை இருந்தது. அது ஒரு பட்டம் கடையில் பறக்கத் தயாராக இருந்த பல பட்டங்களுடன் தங்கியிருந்தது. அங்கே இருந்த பெரிய பட்டங்கள் கிட்டுவை இழிவாகச் செய்தன. "நீ மிகவும் சின்னதாயிருக்கே" என்று ஒன்று சிரித்தது. "நீ எப்போதும் நாங்கள் போல் உயர பறக்க மாட்டாய்" என்றது மற்றொன்று. கிட்டு சோகமடைந்தது. ஆனால் மெளனமாகச் சொன்னது, "ஒரு நாள் நானும் காட்டுவேன்." அப்போது கிராமப்பட்டம் திருவிழா வந்தது. வானம் நிறங்களாலும் சிரிப்புகளாலும் காற்றாலும் நிரம்பியது. குழந்தைகள் பட்டங்கள் வாங்க வந்தனர். அப்போது அர்ஜுன் என்ற சிறுவன் கிட்டுவை தேர்ந்தெடுத்தான். கடைக்காரர் எச்சரித்தார், "அது சின்னது, நல்லா பறக்காது." ஆனால் அர்ஜுன் புன்னகையுடன் சொன்னான், "பெரிய கனவுகளுக்குள் சின்ன விஷயங்களிலும் நம்பிக்கை இருக்கணும்." அவர்கள் களத்துக்குச் சென்றனர். அங்கு பெரிய பட்டங்கள் வானத்தில் பறந்தன. கிட்டு பயந்துவிட்டது. "நான் விழுந்து விடுவேனா?" என்று கிட்டு யோசித்தது. ஆனால் அர்ஜுன் மென்மையாகச் சொன்னான், "முயற்சியில்லாமலே எப்படி தெரியும்?" அர்ஜுன் பட்டத்தின் நூலை இறுக்கமாக பிடித்து ஓடினான். முதலில் கிட்டு அசைவேந்தது. காற்று அதை கீழே தள்ளியது. அது ஒரு முறை, இருமுறை விழுந்தது. ஆனால் அர்ஜுன் விடாமல் முயன்றான். "வா கிட்டு, நீ முடிச்சிடுவ" என்று உற்சாகமாய்ச் சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்ட கிட்டு தன் கனவை நினைத்தது. சரியான காற்றை பிடித்து, சிறகு விரித்து மெதுவாக, உயரமாக பறந்தது. கிட்டு மற்ற பெரிய பட்டங்களை விட மேலே பறந்தது. மக்கள் வானத்தை நோக்கி விரலால் காட்டினர். "பாருங்க, அந்தச் சிறிய சிவப்பு பட்டம் உயரமா பறக்குது, பிரகாசமா இருக்கு." கிட்டு பெருமையாக இருந்தது. அது உயரமாக பறந்ததற்காக இல்லை, தன்னம்பிக்கையுடன், விட்டுக்கொடாத உறுதியுடன் இருந்ததற்காக. அன்று மாலை திருவிழா முடிந்ததும் அர்ஜுன் கிட்டுவை பார்த்து சொன்னான், "நீ ஒரு சாதாரண பட்டம் இல்ல, நீ ஒரு சாம்பியன்." அந்த நாள் முதல் கிட்டு சின்ன பட்டம் என்று அழைக்கப்படவில்லை. அது முழு கிராமத்திற்கும் ஒரு நம்பிக்கை, துணிவு மற்றும் முயற்சிக்கு சின்னமாக மாறியது.